கடவுளை நூறு குற்றம் எத்தனை செய்தாலும் ஆண்டவா நீங்கள் பொறுத்தரள வேண்டும். வேண்டும் எத்தனை குற்றம் செய்தாலும் நீங்களே பொறுத்தரள வேண்டுமே. உடனே கண்டான் ஆண்டவன் அம்மா பார்வதி 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 ஆண்டவன் என்று பாராமல் அதிக பரிகாரம் பண்ணுகிறாயே. சிவன் என்று பாராமல் என்னை சிவமோசம் செய்தாயா. அதனால அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்ல. கண்டிப்பா கொடுக்கணும். பகவான் என்று பாராமல் என்னை பரிகாரம் செய்த காரணத்தினாலே உனக்கு ஒரு தண்டனை கொடுத்தாதான் அது சாத்தியப்படும். அப்படின்னாதான் அடங்குவீர்கள், இல்லைன்னா சாத்தியப்படாது என்று ஆண்டவனான சிவபெருமான் சொன்னான். பார்வதி, உனக்கு தரக்கூடிய தண்டனை இனிமேல் தவறு செய்யக்கூடிய எந்த பண்டிதராக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். சந்தேகமே கொள்ளக்கூடாது என்று கண்ணு சிவக்கிறது கடும் கோபம் கொள்ளுகிறான் பகவான். கண் ரெண்டு சிவக்கு கடும் கோபம் வருது. வர்றதே சிவனாருக்கு. அவரளில் கண்ணு ரெண்டு சிவரளியா பறக்கு பறக்கு. ஆமா, குங்கும கடும் கோபத்தோடு பார்வதியை பார்த்து சாபமிட்டான் பரமேஸ்வரன். ஆமா, என்ன சாபமிட்டான்? எப்படி? முதலாவது சாபமிட்டான் ஐயா. சிவா இட்டானா மூர்த்தி தில்லை வனமதிலே மூவராட்டு நலமதிலே தில்லை வனமதிலே மூவாரோடு நலமதிலே சுடும் ஐயானம் ஐயான புட்டழிலே சுடும் நல்ல மையானம் தேவர் சுட்ட நல்ல புட்டழிலே மையான காடே நீரே மாய பேகியாவ நீ பிறந்து நம்ம பேகியாவ நீ பிறந்து மாய பேகியாவ நீ பிறந்து எம்மம் ஜோருந்தும் பாயடி பேகியாக நீ பிறந்து மாய பேச்சியாக நீ பிறந்து ஏவரம் ஜோருந்தும் பாயடி அம்மா இரண்டாவது யமமாக காரணபுரி வனமதியிலே மதகத்திற்கு ராஜனு ராஜனுக்கு பார்வதியா நீ பிறந்து ஈஸ்வரன் தான் அழிய வேண்டும். மூன்றாவது சாபமாக குருமுகனை அடக்குவதற்கு குருமுகனை அடக்குவதற்கு குருமுகனை அடக்குவதற்கு காளியோபுரப்பாயடி காளிய பொறுமுகனை அடக்குவதற்கு பொறுப்புகளை அடக்குவதற்கு ஏ காளியா பிறக்க வேண்டும். என்று மூன்று சாபம் கொடுத்தான் பகவான். சாபத்தை வாங்கினான் பார்வதி. முதலாவது பிறவி தில்லைவனக்காடு காடு சுடலை ஆடுகின்ற பேச்சியானி பிறக்கணுமே. பேச்சியானி பிறந்து ஜோரம் திங்கிறோம். ஆமா, செத்த பழத்தெல்லாம் திங்க. இரண்டாவது பிறவி மதகதற்கு ராஜனுக்கு பிள்ளையாக பிறந்து ஆமா தர்க்கம் கோட்ட அழிய வேண்டும். மூணாவது பிறவி குருமுகனை அடக்குவதற்கு காளியானி பிறக்க வேண்டும். காளியாக பிறக்க வேண்டும். மகுடாசுரனை வதம் செய்யணும், தலை அறுக்கணும். நீ என்னோடு விட்டு நீ பிரிந்து பிறக்க வேண்டும் என்பதான சாபத்தை வாங்கினாள் இல்லையா? வாங்குகிறாளே. உடனே ஆண்டவனை பிடித்தாள். ஐயா சிவனே, சிவனே, நீங்கள் இல்லாமல் நான் தனிமையை ஆள முடியவில்லை என்ற காரணத்தினால் தானே நான் இந்த தவறு செய்துவிட்டேன் ஐயா. நீங்கள் இல்லாம நாம் பிறக்க முடியுமா? தனிமையிலே விட்டுட்டு போலாமா பெண்ண என்று சொன்னவுடனே ஆண்டவன் வாழ்ந்தான். அஞ்ச வேண்டாம், அதர வேண்டாம், ஆவதானி சொல்ல வேண்டாம். மூணு பிறவியானி பிறக்கிற நேரம் நானும் உன்னோடு பிறப்பேன். கவலைப்படாத. ஆமா, ஒண்ணும் இல்ல. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். அதுதான், அதை அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. இப்படி சொல்லிக் கொண்டு இருப்பதை பார்வதி பார்த்தால் இந்த ஆண்டவனை எட்டி பிடித்தாள். ஐயா சிவனே, ஆண்டவனே, ஏ பகவானே, நீங்கள் படியளக்க போகிற நேரம் இந்த கைலாசமா மலையிலே நான் தன்னோடு தனிமறைவாக இருக்கேன். ஆமா, அதனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. என்ன வரம் கேட்டால் அம்மை ஆண்டவனிடத்திலே ஐயா, ஏ சிவனானே, ஆமா பகவானே, ஆண்டவா, எனக்கு படி எழுந்து கையாலே
விட வேண்டும் ஐயா பிள்ளை அது வேண்டும் ஐயா எனக்கு தொட்டிலிட்டு ராராய் புள்ள வேண்டும் தொட்டிலிட்டு ரோராட்டே புறத்தைக்கு வேணும் ஐயா தந்தேனே 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 ஆனை போல் ஒரு பிள்ளை அளவா ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை அல்லவா ஆனை போல ஒரு பிள்ளை தந்தை ஆமா சுஜி பத்தினின்னு நிரூபிச்சுட்டு அம்மா இவானி அம்மா இவானி பத்தினின்னு நிரூபிச்சுட்டா அத்தாடி எப்படி தெரியுமா நடின காந்த வைத்த பூ கீழே இறங்கவே இல்லையே ஆமா நிலக்காரங்க படியில் வைத்து விளையாட எனக்கு ஒரு பிள்ளை தந்துங்க ஆமா என்று கேட்ட உடனே ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை தந்தேனே அந்த பிள்ளை எங்க ஆனை போல் ஒரு பிள்ளை அழகு போல ஒரு பிள்ளை அழகா ஒரு பிள்ளை தந்தேனே ஆனை போல் ஒரு பிள்ளை தந்தீர்வேன் ஆமா அவன் என்னை போல் குணத்தில் வேண்டி ஆமா ஆத்தாங்கரை குளத்தாங்கரை கம்பத்தடி தேரடி ஆமா பம்பு செட்டு பள்ளிக்கூடம் காலேஜ் தந்தீர்களே ஆமா வடிவேல் சுப்பிரமணியன் ஆமா அவனத்தான் எங்க அந்த பிள்ளை ஐயா அவன் நம் குலத்திலே ஒரு பிள்ளை ஆமா குலத்திலே மற்றொரு பிள்ளை ஆமா ஒன்றுக்கு 2 தாரங்கள் முடித்து குன்று இருக்கும் இடங்களெல்லாம் குமரனாக வழிபடட்டும் என்று கேட்டுட்டான் அதனால் ஐயா சிவனி ஆண்டவா பகவானே இந்த பிள்ளை ஏ ஆண்டவா எனக்கு அந்த பிள்ளையும் சொல்றேன் நான் புருடன் எல்லாம் புத்திரன் வரும்